ஆனா இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதல பாதாளத்தில் இருக்கு. 5,25,000 ஏக்கர் இருக்கணும். 1986 அவங்க கொடுத்த குறிப்பின்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. நேற்று விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலங்களை காணவில்லை என கூறியுள்ளது மக்களிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மதத்திற்கு மட்டும் பேசி அந்த மதத்தை மட்டும் எல்லாவித சலுகைகளும் கொடுப்பது. பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இந்து முன்னணியா இருக்கட்டும், நாம் கேட்பது எல்லா மதத்தையும் சமமாக நடத்துங்க, எல்லா மதத்துக்கும் சம மரியாதை கொடுங்க, எல்லா மதத்துக்கும் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கான அனுமதி கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். நிச்சயமா தமிழ்நாட்டில் வருகின்ற காலத்தில் இந்து அறநிலைத்துறை என்கின்ற துறை இருக்கக்கூடாது. அது பெரிய பிரச்சனை. அவங்க இருந்தாவே பெரிய பிரச்சனை. கிட்டத்தட்ட 5,4 லட்சம் ஏக்கர் இந்து அறநிலைத்துறை கீழே இருக்குதுங்க ஐயா. 5,4 லட்சம் ஏக்கர் இருக்கு. யாருகிட்டையுமே இவ்வளவு சொத்து கிடையாதுங்க ஐயா. இந்து அறநிலைத்துறை கையில் 5,4 லட்சம் ஏக்கர் இருக்கு. அந்த ஏக்கர் யாருகிட்ட இருக்கு, எவ்வளவு லீஸ் வருது, வாடகை எவ்வளவு வருது, அதுல யாரு கடை வச்சிருக்கிறாங்க, யாருக்குமே தெரியாது. இந்து அறநிலைத்துறை மட்டும் ஒழுக்கமாக தன்னுடைய பணியை செய்தால் கோவில் வருமானம் மட்டும் போதும். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் கோவில் வருமானத்தை வச்சு போட்டு போயிடலாங்க. வேற எதுவுமே வேண்டாம். ஆனா இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை அதனுடைய நடவடிக்கை என்பது மிக மோசமாக அதல பாதாளத்தில் இருக்கு. 5,25,000 ஏக்கர் இருக்கணும். 1986 அவங்க கொடுத்த குறிப்பின்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. திருச்செந்தூர்ல ஆயிரக்கணக்கான மாடுகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆய்வறிக்கைப்படி ஒரு மாட்டையும் காணா. கிணத்த காணாங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மாட்டை காணா, நிலத்தை காணா. இந்து அறநிலையத்தை போல அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு தலைபட்சமா நடக்கிறாங்க. எத்தனை கோவில்ல 6 கால பூஜை நடக்குது பாருங்க. ஒரு கால பூஜை சொல்லுங்க. எத்தனை கோயில்ல ஒரு கால பூஜை? 46,000 கோயில் தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. எத்தனை கோயில்ல ஒரு கால பூஜை இல்ல? அதையெல்லாம் நீங்க யோசிக்கணும், அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அது எல்லாம் நீங்க என்னதான் நம்ம அரசியல் பேசக்கூடாது என்றாலும் கூட அரசியல் கலந்துருச்சுங்க எல்லா இடத்துலையும். ஏறி வர டவுன் பஸ் அரசியல் இருக்கு, குடிக்கிற தண்ணியில் அரசியல் இருக்கு, டீ கடையில் போய் பேசினா முதல்ல அரசியல் தான் பேசணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.